அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். சிம்மராசிக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நோய் குணமாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சார் எனக்கு நோய் இருக்கு, ரொம்ப நாளா எனக்கு நோய் இருக்கு சார், மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கேன், சரியா இல்லை. நோய் உங்களுக்கு முதல்ல தீர்வாகும், பெரிய பிளஸ். அதே மாதிரி சொத்து இது விற்கல சார், பழைய பாக்கி ரியல் எஸ்டேட்டு கொஞ்சம் பைசா போனேன், பைசா வரல, ரியல் எஸ்டேட் தொழில ரூபாயை முடக்கியிருக்கேன், இடங்கள் இருக்கும். அதனால ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு. உங்களுக்கு பூமி வியாபாரம் நடக்கும், பைசா கிடைக்கும். விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி உடல் நலம் தேரும், உறவுகள் அண்டி வருவார்கள், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பிளஸ். பழைய கடன்கள் அடைபடும், பழைய கடன்கள் அடைபடும். ரொம்ப நாளா எனக்கு கேஸ் நடக்குது சார், சொத்து பிரச்சனை கேஸ் இருக்கு, இல்ல ஒரு இட பிரச்சனை கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேஸ் உங்களுக்கு பூரணமா வெற்றி ஆகும். கேஸு உங்களுக்கு வெற்றி, வம்பு வழக்குகளில் வெற்றி, அது உங்களுக்கு பெரிய பிளஸ். அதே மாதிரி வேலை வாய்ப்பு முயற்சிகள் பண்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தாமதமாகும். வேலை வாய்ப்பு முயற்சிகள் உங்களுக்கு தாமதமாகும். நிறைய பேருக்கு இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய இடமாற்றங்கள் ஏற்படும். சார் வேலையை விட்டு மாறிட்டேன், என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இதனால நான் குடும்பத்தோட குடித்தனம், ஒரு ஊரில் இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்தல், அந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இடமாற்றம் ஏற்படும். அதுல சரியான இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், அது ரொம்ப கவனம். சொல்ல ஏதோ ஒரு ஊருக்கு போனேன் அப்படின்னு இருக்க முடியாது. ஆபீஸ்ல எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு போங்க. நல்ல சூழலில் நீங்கள் உங்கள் குடித்தனத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா என்ன நடக்குங்கிறத சொல்றேன். போற இடத்துல உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்காது, தூக்கம் இருக்காது, உங்களுக்கு மன சலனங்கள். அதான் அதை கரெக்டா பார்த்துங்க. வீடு வாஸ்துப்படி இருக்கும், வாஸ்துப்படி வீடு பார்த்து நல்லபடியா பூஜைகள் செய்து பாலை காய்ச்சி, நல்ல நாள்ல நட்சத்திரத்துல பாலை காய்ச்சி நீங்க குடிமாறுங்க, அது ரொம்ப முக்கியம். குறிப்பா சிம்மராசிக்காரங்க இந்த ஆண்டு நீங்க வீடு மாறுறதா இருந்தா புதன் வெள்ளியில மாறு. மற்ற நாட்களில் புதன் வெள்ளி வளர்பிறை விசேஷம். புதன் வெள்ளி வளர்பிறையில் நல்ல முகூர்த்த நேரத்தில் பால் காய்ச்சி வீடு மாறணும். புது வீடு வாங்கினாலும் இதே கண்டிஷன். புதன் வெள்ளியில உங்களுக்கு அந்த நாட்கள் படுபட்சி இல்லாமல் இருக்கணும். படுபட்சி சாஸ்திரம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, அது இப்ப நடைமுறையில இருக்கு. அதுபடி பார்த்து நல்ல ஜோதிடரை கலந்து நல்ல முகூர்த்தத்தை எழுதி வாங்கிட்டு நீங்க அதுபடி செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்தினால பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனா என்ன இருக்கணும், முதல்ல நிம்மதி இருக்கணும். பணக்காசு எடுத்தது முதல்ல நான் போனேன் சார், வீட்டுக்கு போனேன், பாலகாய்ச்சினேன், வீட்டுல நல்லா இருக்கேன், சாப்பிடுறேன், நிம்மதியா தூக்கம் வருது, மன சஞ்சலம் இல்லாமல் அமைதியா இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட். பாக்கி எவ்ரிதிங் நெக்ஸ்ட். வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், வரான், பணம் வருது போகுது, அதெல்லாம் லைஃப்ல ரொட்டீன் லைஃப், எல்லாருக்கும் உண்டானதுதான். சிம்மராசிக்காரன் மட்டும் தான் வரக்கூடாது, எல்லாருக்கும் ஏற்படுறது, அது ஒன்றும் இது இல்லை. ஆனா இந்த ஆண்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களோட உடல் நலத்தில் மிக கவனம் தேவை. புதுசா சில நோய்கள் உங்களுக்கு வரும். சில பேருக்கு பிரஷர் வரும், சில பேருக்கு தெரியாத தோல் சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள், வயிறு சம்பந்தமான உபாதைகள், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஜாக்கிரதை. உணவு கட்டுப்பாடு அவசியம். கரெக்டான நேரத்துல சாப்பிடணும், கரெக்டான நேரத்துல தூங்கணும். குறிப்பா எண்ணெய் வாயு பதார்த்தங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எண்ணெய் வாயு பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். ரொம்ப உஷ்ணமான பதார்த்தங்களை சாப்பிடாதீங்க, காரமான பதார்த்தங்களை சாப்பிடும். இது நீங்க மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு சரீரம் நல்லபடியா இருக்கும். சரீரம் நல்லா இருந்தா இன்ஜின் நல்லா ஓடும். அப்ப உங்களுக்கு தேக நலனுக்கு பெரிய பாதிப்புகள் வரும். அதை நீங்க கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அது பண்ணுங்க. கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணுங்க. வேலைகளை பெண்டிங் எதுவும் வைக்காதீங்க. நாளைக்கு வேலை வச்சீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது.
கண்டிப்பா அது வந்து ரிசர்வ் பெண்டிங் ஆயிரும். பெண்டிங்கிறது ஒரே பெண்டிங் ஆயிரும். அப்ப நீங்க செய்யறதுக்கு வாரக்கணக்காகும், மாசக்கணக்காகும். அதனால திட்டமிடுதல் அவசியம். எந்த காரியம் செய்தாலும் அப்பைக்கு அப்போ முடிச்சிடும். நாளைக்குங்கிற வேலையே இந்த வருஷம் உங்களுக்கு ஒத்து வராது. உடல்நலம் மிக கவனம். உறவுகளிடம் ஜாக்கிரதையா பழகுங்க. குடும்பத்தில் சில சில மனஸ்தாபங்கள் வரதுக்கு வாய்ப்புகள். யாரையும் டக்குன்னு பேசிடாது. பேசிட்டு பின்னால வருத்தப்படுங்க. அவங்களோட உதவி நமக்கு தேவையா இருக்கலாம். அப்புறம் போய் நம்ம அவங்கள்ட்ட நிக்க முடியாது. அதை செயல்படுத்தணும். சிம்மராசி நீங்க கெட்டிக்காரங்க தான், இல்லைன்னு சொல்லல. சிம்மராசி வந்து காரிய சாதனையாளர்கள், பக்காவும் திட்டம் செயல்பட்டு ஏதா இருந்தாலும் போய் அந்த வரைக்கும் போராடுறது சிம்மராசி போய் போராட முடியாது. சிம்மராசிக்காரன் போனான்னா காரியத்தை ஜெயிச்சுப்போம் எப்படியா இருந்தாலும். ஏன்னா சூரியன் தலைவன், தலைவணங்கா நிலை, அது ஒரு பெரிய மகத்துவமான குணம், நல்ல சிறப்பு. ஆனா எப்போதும் அது நடக்குமா அப்படின்னா இந்த ஆண்டு சிரமம். இந்த ஆண்டு சிரமம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து நெளிஞ்சுதான் போய் ஆகணும். சிம்மராசி வர வழி. சார் நான் சொல்றது எல்லாரும் நேற்று வரைக்கும் கேட்டேன், இன்னைக்கு கேட்கக்கூடிய கிரகநிலைகள் இல்லை. இதுதான். அப்ப நீங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக மாற்றிக்கொண்டு செய்தியிலான உங்களுக்கு குடும்பம், நட்பு வட்டாரம், தொழில் எல்லாம் ஓரளவு நல்ல பலன்களை திருப்திகரமாக இருக்கும். சிம்மராசிக்கு ஓஹோ பலன்கள் கிடையாது. பழைய பாக்கியில் வசூலாகும், ரியல் எஸ்டேட் விற்கும், சொத்து பத்துகள் வாங்கலாம், பணவரவு உண்டு, பழைய பாக்கியில் வசூலாகும், கோர்ட்டு கேஸுகள் ஜெயிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பூரணமான வெற்றி. நோய் குணமாகும். பழைய நோய் ரொம்ப நாள் பெண்டிங் நோய்னா குணமாயிரும். ஆனா புதிய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு. அத பழைய நோயோட குணமாகி சார் கத்தி போய் வாழ் வந்ததுங்கிற மாதிரி புது நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கரெக்டா உடனே டாக்டரை போய் செக்அப் பண்ணிடணும். சின்ன விஷயமா இருந்தாலும் மருத்துவரை அணுகுவது அவசியம். சுய வைத்தியம் பண்ணாதீர்கள். சுய வைத்தியம் சூன்யம். சுய வைத்தியம் செய்து கொள்வதில் சூன்யம் வச்சிருக்கிறது சமானம். டாக்டர்கிட்ட போங்க, அவருக்கு தெரியும் என்ன மருந்தோ கரெக்டா கொடுப்பாரு. பொதுவா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து தோல் அலர்ஜி, காலு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இவ்வளவுதான் உங்களுக்கு மெயினான குழப்பங்கள். இதுல இருந்து நீங்க விடுபட்டுட்டீங்கன்னா ரொம்ப அருமையான பலன்கள் நிச்சயமாக. நீங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக எதையும் திட்டமிட்டு செய்யும். திட்டமிட்டு செய்யும். தீர்த்த யாத்திரை போவீங்க, கோயில் கஷேத்ராடனங்கள் போவீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. சில சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளால சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். ஒரு கல்யாண செலவு, ஒரு கல்வி செலவு, இதெல்லாம் ஏற்படும். இதுக்காக சில பேர் புது லோன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகும். சார் ஏற்கனவே என்கிட்ட பைசா இருக்கு பத்தலைன்னா கொஞ்சம் வங்கிகளில் லோன் அந்த மாதிரி பண்ணி பயிற்சி பண்ணீங்கன்னா வங்கி கடன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். இந்த கிரக நிலைகள் இருக்கு, கிடைக்கும். அதை அடைக்கிறதுக்கு உண்டான அனுசூலமான பலன்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சுப செலவு உண்டு. திட்டமிட்டு செயல்படணும். எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படணும். அவசரம் கூடாது. சிம்மராசிக்காரங்க நேற்று இருந்த வரைக்கும் இன்னைக்கு எந்த மாதிரிலாம் இன்னைக்கு இருக்க முடியாது. இந்த ஆண்டு அவ்வளவு பெரிய சூப்பர்னு சொல்றதுக்கு இல்லை. இதுதான் உண்மை. உண்மைய ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வ வழிபாடு, நல்ல தேக நலன் பேணுதல், சக ஊழியர்கள், உறவுகள் எல்லோரையும் அனுசரித்து போகுதல், இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்லபடியாக இந்த ஆண்டை கொண்டு செல்லும். வைராக்கியம் கண்டிப்பாக தவிர்க்கும். சிம்மராசிக்கான வைராக்கியம் உங்களால எளிதில மாறிடலாம் முடியாது. அதையும் நான் சொல்றேன். சிம்மராசியோட குணம் என்னன்னா, சிம்மம் பொதுவாக பிடிவாதம். நான் ஜெயிப்பேன், நாங்கிறது இல்லைன்னா சூரியன் ஆதிக்க உணர்வு, ராஜகிரகம். பொதுவா லேசில நீங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க. ஆனா இந்த ஆண்டு ஆயிதான் தீரணும். சார் பகடை எப்போதும் 12 போடாது, 2 போதும், 4. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறலை என்றால் சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். ஓப்பனா தான் சொல்றேன், உடைச்சுதான் சொல்றேன், எதையும் மறைக்கலாம். சார் எனக்கு நடக்குது, இது நீங்க கண்டிப்பாக அவசியம் நீங்க செய்துதான். இந்த ஆண்டு நீங்க வந்து விசேஷமாக போய் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக. ஒரு குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை போய்
வழிபாடு பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும். குலதெய்வ அபிஷேகம், பிரார்த்தனைகள் எல்லாமே நீங்க செய்யக்கூடிய செவ்வாய்க்கிழமை செய்துட்டு வாங்க. சிரமங்கள் குறையும், சிறப்புகள் உண்டாகும். வெற்றி, திருமகள், வீடு தேடி பிரச்சனை இல்லாம உங்களுக்கு இந்த ஆண்டு கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு நீங்க இந்த ஆண்டை ஒரு கௌரவமாக கழித்து விடலாம். அது உங்களுக்கு மேன்மை. தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு சில நல்ல சுப பலன்கள், பண வரவுகள், திடீர் முன்னேற்றங்கள், ஒரு பரிசா பொருள் வரவு இதெல்லாம் ஏற்படும். அதை நீங்க நல்லபடியா என்கேஷ் பண்ணி திட்டமிட்டு அதை சரியான இடத்தில் முதலீடு செய்து நீங்க இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட்ல பைசா போடணும். உறுதியா சொல்லணும். ரியல் எஸ்டேட்ல போடுங்க, வேற எதுலையும் போடாது. தங்கெல்லாம் உங்களுக்கு சரியா வராது. ரியல் எஸ்டேட்ல நல்ல லாபம் வரும், பொருள் ஈட்டி கொடுக்கும், வாங்கக்கூடிய இடம் நல்ல விலைக்கு போங்க. தோப்பு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, லீஸ் போட்டு செய்யுங்க. நல்ல அருமையா நடக்கும், நல்ல காய்க்கும், நல்ல வியாபாரம் செய்யுங்க, நல்லபடியா இது பண்ணிடலாம். தொழில் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சபார்டினேட் ஆபீசர் உயர் அதிகாரிகளை அனுசரிச்சு தான் போகணும். வியாபாரிகள் அதிக கொள்முதல் செய்ய வேண்டாம். இருக்கிற வியாபாரத்தை மெயின்டைன் பண்ணா பெரிய விஷயம். இந்த ஆண்டு நீங்க இருக்கிற வியாபாரத்தை மெயின்டைன் பண்ணணும். சிம்மராசி வந்து சார் நான் போன ஆண்டு எனக்கு அவ்வளவு லாபம் வந்து இவ்வளவு லாபம் வந்ததுன்னா இந்த ஆண்டு அதை நீங்க தயவு செய்து எதிர்பார்க்க. வீண் செலவுகள் வந்து லாபத்தை குறைக்கும். அப்ப அந்த லாபம் காணாம போயிடும். இப்ப வந்து ஒரு கணக்குக்கு சொல்றேன், போன ஆண்டு ஒருத்தர் வந்து 30 லட்சம் ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்காரு. இந்த ஆண்டு அவருக்கு 33 லட்சம் ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா அவர் லாபம் அடைஞ்சிருக்கிறாரா, நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 3 லட்சம் லாபம் கூட வந்திருக்கு சார் போன வருஷத்தை விட, அவர் லாபம் அடைஞ்சிருக்காங்க. நான் சொல்லுவேன் இல்ல. என்னன்னா அடிச்சு சொல்லுவேன், அவர் எந்த இடத்தில் நின்றாரோ அங்கேயேதான் நிற்கிறார். ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான விலைவாசி பொருளாதார நிலைமைக்கு இந்த 10% வளர்ச்சிங்கிற லாபம் ஒண்ணுமே கிடையாது. இப்படிங்கிறதுக்குள்ள அந்த காசு போயிடும். அப்ப அது வளர்ச்சி அல்ல, அவர் போன வருடம் இருந்ததை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். இது பெரிய வளர்ச்சியா எடுத்துக்கொண்டு நீங்க தவறான கணக்குகளை போட்டு முதலீடுகள் செய்து நஷ்டம் அடையாதீர்கள். அதுக்காக சொல்றேன், மெயின்டைன் பண்ணும். இருக்கிற ஷோவை மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாலே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பு. சிறப்பாக நீங்க போய் வழிபட வேண்டிய கோவில் இந்த ஆண்டு நீங்க வந்து புலிவலம்னு ஒரு இடம் இருக்கு. புலிவலம் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை வியாழக்கிழமையில போய் விநாயகரையும் சிவனையும் அபிஷேகம் பண்ணி, அம்பாளையும் அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு வாங்க. சுவாமிக்கு நெய் தீபம் போட்டுவாங்க. முடிஞ்சா நீராஞ்சனம் போடலாம். இல்ல வீட்டுல வந்தாங்கன்னா மாவிளக்கு திருச்சி கொண்டு போய் மாவிளக்கு போட்டுவாங்க. சிவன் சன்னிதானத்துல மாவிளக்கு போட்டுவாங்க. உங்களுக்கு குருவுடைய நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா குரு மாற்றித்தரு. அந்த கஷேத்திரம் விசேஷமான கஷேத்திரம். சிம்மராசி அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. புலிவலம் சிவன் போயிட்டு வாங்க, அருமையா இருக்கும். உங்களுக்கு சிரமங்கள் குறைந்து சிறப்பு பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். சுபம். அசிவம். உங்களுக்கு ரேங்க் இந்த ஆண்டு ரேங்க் 8, 8வது ரேங்க். ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு ரொம்ப பெரிய சூப்பரான பலன் அப்படின்னு சொல்ல, மத்தியம பலன். உங்களுக்கு ரேங்க் 8. சொன்னபடி செய்யுங்க, சிரமங்கள் குறைந்து சிறப்பு. சுபம்.